இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான நியூஸ் எல்லாம் வழக்கமா ஃபேஸ்புக் மேலதான் மத்தவங்க எல்லாரும் கேஸ் போடுவாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கே இந்தியாக்காரங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யார் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொண்டு வர போறாங்கிறத பெரிய போட்டியா இருக்கு. அதை பத்தியான நியூஸ் இன்னைக்கு. இதெல்லாம் பத்தி ஃபுல்லா பார்ப்போம் இன்னைக்கு. வணக்கம் டு த டக்கு நெட்டுக்கு 110வது எபிசோட் மக்களே. இது தி அக்லகேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் எம். இன்றைய முதல் டெக்னிஷனா ஆரம்பிச்சிடறேன். iOS 14ல புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உடனடியாக அந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ட்ரை நவ் அப்படின்னே ஒரு பட்டன் இருக்கும். ஆரம்பிச்சோன்னா ஒரு ஒன்று சொல்கிறது ஒரு 5000 MBக்கு ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே தான் போகிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ iOS 14ல நிறைய ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே. கீ செயின் அப்படின்ட்டு பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப், அப்புறம் வால்பேப்பர் விட்ஜெட் இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு இந்தியன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்னா லீட் க்ளோக் அப்படின்ட்டு. இந்த கம்பெனி வந்து தாய்லாந்துல இருந்து ஆப்ரேட் ஆகுதாமா. இப்போ ஏன் கேஸ் போட்டாங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ் கிட்ட கொரோனா வைரஸ் பத்தி தப்பான நியூஸ் எல்லாமே ஆட் போகுதாமா ஃபேஸ்புக்ல இருந்து. அது காரணம் வந்து இந்த லீட் க்ளோக் அப்படிங்கிற கம்பெனி தான். ஃபேஸ்புக் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரெஸ் செல்லிங் ஆட் மாதிரி இருக்குமாமா. பட் ஆனா யூசர் சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் அது வந்து கொரோனா வைரஸ் பத்தி தப்பான நியூஸ், இல்லைன்னா டேப்லெட் வைக்கிற மாதிரி நியூஸ், இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக் பண்றாங்க. ஸோ அதனால ஃபேஸ்புக் கேஸ் போட்டிருக்காங்க. இது ஃபேஸ்புக் மட்டும் இல்ல, கூகுள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாலையும் தப்பா ஏமாத்தி ஃப்ராட் பண்றாங்க. பேட் ஃபெலோஸ். டிக்டாக் அவங்க வந்து இந்த COVID-19 ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற பேர்ல $250 மில்லியன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிக்டாக் இவ்வளவு பெருசெல்லாம் பண்றாங்க. ஆமா. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் என்னன்னா, கூகுள் நியூஸ் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஏதாவது நம்ம ஒன்று சர்ச் பண்ணோம்னா நியூஸ்ங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்ல கிளிக் பண்ணா அந்த நம்ம சர்ச் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நியூஸஸ் எந்தெந்த நியூஸ் சைட்ல இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிருக்காங்களா கூகுள் கிட்ட, ஓகே நீங்க இந்த மாதிரி லிஸ்ட் பண்றீங்க, லிஸ்ட் பண்றதோட சேர்த்து அந்த நியூஸ் சைட்டோட ஸ்னிப்பெட்டையும் சேர்த்து லிஸ்ட் பண்றீங்க, அதனால நீங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் என்ன சொல்றாங்க, ஓகே நாங்க ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் எதுவும் காமிக்க மாட்டோம் அந்த சைட்ல இருந்து, அதனால நாங்க பேவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. இப்படி கூகுள் தூக்குனனால அந்த நியூஸ் சைட்ஸ்க்கு வர டிராபிக் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால அவங்க வந்து திரும்பவும் கூகுள் ப்ளீஸ் இந்த ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் காமிங்க, எங்களுக்கு டிராபிக் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்பியன் யூனியன் திரும்ப கூகுள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஸ்னிப்பெட்ஸ் காமிக்கணும், அதே மாதிரி காசும் பே பண்ணணும் அப்படின்னு கூகுளை ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த பார்த்தா கூகுள் ரொம்ப பாவம் தான். அவங்க ஓவரா யூரோப்பியன் யூனியன் கூகுள் வச்சு அடிக்கிறாங்க. அதனால கூகுள் வந்து ரீபில்ட் பண்ணிருக்காங்க, இல்ல நான் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பக்கம் போனா சீவிலு, அந்த பக்கம் போனா செலவு. ஆமா. ஃபேஸ்புக் அவங்க வந்து iOSல ஒரு புது ஃபீச்சர் ஒன்று ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா குவைட் மோட் அப்படின்றது. இது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் வரணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு, எனக்கு நாள் ஃபுல்லாலாம் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே மட்டும் நோட்டிஃபிகேஷன் தான் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் நாள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஒவ்வொரு தடவையும் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் டைமை மிச்சப்படுத்தும். நீங்கள் அடிக்ட் ஆகாமலும் பார்த்து. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இது ஃபர்ஸ்ட் iOS கொண்டு வராங்களாமா, அப்படியே சீக்கிரம் ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி S21 பேரா இருக்குமான்னு தெரியாது, S30 கூட இருக்கலாம். ஸோ அந்த போன்ல அண்டர் டிஸ்பிளே கேமரா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு பிக்சர் வந்து லீக் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து நிறைய கம்பெனி வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஷாமி காமிச்சிருக்காங்க, ஓப்போ காமிச்சிருக்காங்க, விவோ காமிச்சிருக்காங்க. பட் யாருமே அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, ப்ராக்டிகாலிட்டி பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அந்த எல்இடி டிஸ்பிளே கீழே இருக்க கேமரா வந்து மேல இருக்க பிக்சல்ஸ ஓவர் கம் பண்ணிட்டு வெளியிருந்து வர லைட்டை வந்து நமக்கு செல்ஃபியா எடுத்து காமிக்கும். ஓகேவா, இதுதான் அந்த பிரச்சனை. ஆல்ரெடி சாம்சங் வந்து அவங்க தான் எல்இடி டிஸ்பிளேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல கிங். ஸோ இது சாம்சங் பண்ணாங்கன்னா ரீசனபிளா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ சாம்சங்கால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் டியூவோ
அப்படின்னு ஒரு டிவைஸ் லான்ச் பண்ண போகிறதா மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருந்தாங்க. லெஃப்டில் ஒரு டிஸ்பிளே, ரைட்டில் ஒரு டிஸ்பிளேன்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து பழைய சோனி டேப்லாம் கூட இந்த டிசைன் ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோனி எக்ஸ்பீரியா டேப் அப்படின்னு ஒன்று. ஆமாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன பெசலோட இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து 2020 வரும் அப்படின்ற மாதிரி முன்னாடி நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளால் 2020 வராது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் வரும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து வர ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் தள்ளி வச்சிட்டாங்க. ஆமாம். ஓகே, நம்ம நேற்று நியூஸ் ஒன்று பார்த்தோம். என்னன்னா யூடியூப் வந்து அவங்களோட ஒரிஜினல்ஸ் அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து ஆப்பிள் டிவி பிளஸ் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரிஜினல்ஸும் ஃப்ரீ பண்றாங்க அப்படின்ட்டு. அதாவது நாளையில இருந்து நாளைக்கு மதியானம் 2:30 இருந்து இந்தியன் நியூஸஸ் ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு ஆப்பிள் டிவி பிளஸ் வந்து ஃப்ரீ, அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். எக்ஸப்ட் ஒன் ஷோ, த மார்னிங் ஷோ அப்படிங்கிற ஷோவை தவிர மீது எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். இந்த மார்னிங் ஷோ தான் ஆப்பிளோட ஷோ, கோல்டன் குளோப்ல வந்து நாமினேட் ஆன ஷோ. இதுலதான் என் தலைவி ஜெனிஃபர் ஆனிஸ்டன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஷோ வந்து ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ சேட். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிண்டெண்டோ அனிமல் கிராசிங் அப்படின்னு ஒரு கேம் வந்து நல்லா ஹிட்டாகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சில நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தோம். இது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆன்லைன் அவதார் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த அவதார் வந்து ஒரு ரொட்டீன் டெய்லி லைஃப் வாழ்கிற மாதிரி பண்ணுற ஒரு கேம். இந்த கேம் வந்து சைனாவில் ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பியிருக்காமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கும் ஹாங்காங் வந்து நாங்கள் வந்து சைனாவோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, எங்களை வந்து தனியாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் சைனா எல்லா இடத்துலையும் ஆனால் போட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேமுக்குள்ளே ஹாங்காங் மக்கள்லாம் வந்து ஃப்ரீ ஹாங்காங் அப்படின்ற மாதிரி தனியாக கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த பூத்து அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அங்கே டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரியும் மக்கள்லாம் மாஸ்க் போட்டு வர்ற மாதிரியும் இந்த பிரசிடென்ட்டு, WHO செக்ரட்டரி எல்லாரும் வந்து ஃபியூனரெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் நிறையாலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே சைனா வந்து அவங்க ரீஜன் எல்லா இடத்துல இருந்துமே இந்த அனிமல் கிராசிங்ன்ற கேமை பேன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி என்ன பேங்குட், அப்புறம் அது என்ன சைட் மிஸ்ரி சைனாலேயே டாப் சைட் ஒன்று இருக்குங்க, அலிபாபா. இந்த இதுலலாம் இந்த கேமை விற்கிற செல்லர்ஸ் எல்லாம் பேரை மாத்தி வித்துட்டு இருக்காங்களாமா. ஓகே, இன்னைக்கு நியூஸ் எல்லாம் டக்குனு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். சீக்கிரம் பாப்போம், டாடா பாய்.